ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வந்து மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max. ப்ரோ கிடையாது, ப்ரோ மேக்ஸ். ப்ரோ எடுக்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்துச்சு. சரி, ஒரு 3000 போட்டோம்னா நல்ல கேமரா குவாலிட்டி, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டுலேயும் ஒன்று தான். ப்ரோலேயும் ஒன்று தான், ப்ரோ மேக்ஸ்லேயும் ஒன்று தான். ஆனால் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் வந்து ப்ரோ மேக்ஸே வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட் டைம் மொபைல் அன்பாக்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் வந்து நடக்க போகுது. பேக்கிங் பார்த்திங்கன்னா அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் தான் ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் பார்த்திங்கன்னா அமேசான் வந்து ரொம்ப குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நல்லா லைட்லாம் போட்டு நல்லா டேபிள்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ அந்தளவுக்கு டைம் இல்லை. மெயின் வந்து நீங்கள் எந்த பொருள் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ எந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினாலும் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் வீடியோ பிடிக்க சொல்லி வந்து அன்பாக்சிங் பண்ணுங்கள். இப்போ மேபி நீங்கள் அன்பாக்சிங் பண்ணுறீங்க, மொபைல் வந்து ப்ரோக் ஆகிருக்கு, இல்லை டிஸ்பிளே வந்து கிராக் விட்ருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாயில் சொல்கிறதுக்கும் ஒரு வீடியோ ப்ரூஃபாக காட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எந்த பொருள் எக்ஸ்பென்சிவான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு 300 400 எந்த பொருளாக இருந்தாலும் அன்பாக்சிங் பண்ணணும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணணும். அது ஒரு ஞாபகார்த்தமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த அன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு அன்பாக்சிங் பண்ணுறீங்களா, அது ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு மேபி டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரூஃப் இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் வாயில் போய் இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சிங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கும், இங்கே பாருங்கள் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு காட்டுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த வாரண்டி கிளைம் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது மித்ததெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பேசிகிட்டே இருந்தால் அன்பாக்சிங் பண்ண முடியாது. நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக காட்ட மாட்டேன். ஜஸ்ட் இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போ தான் டெலிவரி ஆச்சு, ஒரு நாள் டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வந்து அன்பாக்சிங் போயெல்லாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ண ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அமேசான் ஒன் டேயில் எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான மொபைல், அதுவும் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் ரெட்மி மொபைல், அதுவும் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பபுள் கவர் கொடுத்துருக்காங்க. இது அப்புறமேட்டு உட்காந்து உடைக்கிறேன், எனக்கு இது உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோ எடுக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அமௌண்ட்னா ப்ரோ மேக்ஸ் எடுத்துருங்க. இந்த இடத்துல எம்ஐ QR கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பாக்ஸை வெளியே எடுப்போம். வேறு லெவலில் இருக்குது பாக்ஸு. ஓகே, வெளியே எடுத்து பார்ப்போம் இன்னும் எப்படி நீட்டாக இருக்கா அப்படின்னு. வந்துருச்சு Redmi Note 9 Pro Max. வேறு லெவல். உண்மையிலுமே இது ஒரு லெஜெண்டரி மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 16,000 உங்கள் பட்ஜெட்னா இந்த மொபைல் விட்டால் வேறு சாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. 64 AI குவாட் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழேயும் செல்ஃபி கேமரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 33 வாட்ஸ் சார்ஜர் இன் பாக்ஸ், 5020 mAh பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட்டுக்கும் Note 9 Pro Maxக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6GB 64GB அரோரா ப்ளூ. இந்த ப்ளூ கலர் தான் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மயில் கலர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார் கோடு கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அசம்பிள் பண்ணது தான் இந்தியா. ஆனால் இந்த கலர் வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் மாதிரி வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. நம்மள்கிட்ட கத்தி எதுவும் இல்லை, இந்த கத்திரிக்கோலை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி விடுவோம். ஓகே, இந்த பக்கம் முடிஞ்சது. ரைட்டு, அந்த பக்கம் வெட்டி விடுவோம். ஓகே, இந்த பக்கமும் முடிஞ்சது. இப்போ இதை பிரிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைங்க. இதை வந்து நேக்காக எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. நிறைய பேர் இதை வந்து கொஞ்சம் ஹார்டாக இழுத்துருவாங்க. மொபைலே கீழே வந்து விழுவுற அளவுக்கு நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். சரண் இழுத்தோன்னு மொபைலே வெளியே வந்து விழுந்துடும். ஆப்பிளில் நீட்டாக இருக்கும் பாக்ஸு, டப்புன்னு வெளியே எடுத்துடலாம். இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸே இந்த மாதிரி தான், ரொம்ப டைட்டாக இருக்கும் பாக்ஸு. பொறுமையாக எடுங்க. ரொம்ப ரஃப்பாக இழுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க மொபைலே வெளியே வந்து விழுந்துடும். அந்தளவுக்கு சரக்குன்னு வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுங்க. மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் வந்துச்சு. மொபைல் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் டிசைனாலாம் இல்லை, ஒரு சிம்பிளாக இருக்குது சிம் எஜெக்டர் டூலு. ஓகே, இதை வெளியே வச்சுருவோம். ஓப்போலாம் கொஞ்சம் நீட்டாக கொடுப்பாங்க சிம் எஜெக்டர் டூலு. எடுத்தோடனே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் தான் இருக்கும். இதை அப்புறமேட்டு உட்காந்து படிப்போம். சும்மா மேலே பொம்மையாவது பாருங்கள். யூசர் மேனுவல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ், சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. எடுத்தோடனே நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸும் ஒரு ஹார்ட் கேஸ் ஏதாவது வாங்க பாருங்கள். இது இப்போதைக்கு டெம்பரவரியாக போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப ப்ராடக்ட் பண்ணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. இதுவே மொபைல் கையிலேருந்து வலிக்கு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கேஸில். அதனால் ஒரு ஹார்ட் கேஸ் ஒன்று வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வருவோம். மொபைல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, பொறுமையாக எடுப்போம்.
வேறு லெவல். ஆனால் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், 200 கிராம் வரும். ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் பாடிங்கனால கொஞ்சமாக இந்த இடத்துல தெரியுது. மொபைலோட கலரு அப்படியே ஷைனிங்காக எவர் சில்வர் பாத்திர மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு லெவல் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம மூஞ்சே தெரியும் போல இருக்குது. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு 2 சிம் அட் அ டயத்தில் இந்த சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் எஸ்டி கார்டு 2 சிம் போட்டுக்கிறதுனால நான் வந்து 6GB 64 செலக்ட் பண்ணேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுது. என்ன தான் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்கு அது இது கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகே, சிம் ட்ரே வந்து வெளியே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எஸ்டி கார்டு 2 சிம் அட் அ டயத்தில் போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 128GB ஒரு மெமரி கார்டு வாங்கி போடுவேன். அந்த ஐடியாவில் இருக்கிறனால தான் இப்போதைக்கு 64GB போதும் அப்படின்னு இது பண்ணேன். பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். ஏன்னா ஆன் பண்ணோன்னே ரெட்மின்னு வருது. எப்போயுமே எம்ஐன்னு தான் வரும். நான் ரெட்மி Note 5 Pro யூஸ் பண்ணுறேன். அதில் எம்ஐன்னு தான் வரும். அதுக்கப்புறமும் எம்ஐன்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக ரெட்மின்னு வருது. ஓகே, நம்ம கேஸுக்குள்ளே போட்டு ஓரமாக வைப்போம். ரெட்மி கீழே பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஆண்ட்ராய்டு பொம்மை இருக்குது. ஓகே, கேஸ் வந்து நல்லா நச்சுன்னு ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் பூட் ஆகுது. MIUI 11 MIUI 12 அப்டேட் வந்திருக்கு. ஓகே, இதை ஓர வைப்போம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ வேறு லெவலில் சார்ஜரு 33 வாட்ஸு உண்மையிலுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்ப்போம். எப்போ வேறு லெவலுங்க, பெருசாக இருக்குது சார்ஜரு. நார்மல் சார்ஜரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. எனக்கு சின்ன சார்ஜர் தான் இருந்துச்சு, ஒரு 2 மடங்கு பெரிய சார்ஜராக இருக்குது. 33 வாட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காம கேமரா ஃபோக்கஸ் ஆகல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல் டைப் சி தான். இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் உள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, கேபிளும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஓர வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மொபைலுக்கு வருவோம். மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி பூட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நார்மலாக எல்லா மொபைலும் பண்ணுறது தான். இது ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறப்ப கேட்கும். ரிலேஜன் கேட்குது, இந்தியா, அதை கொடுத்து விட்டு நீங்கள் டேட்டா ஆன் பண்ணி இதெல்லாம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. வேறு லெவலுங்க. 16,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் தான் ஒரு ஒர்த்தான மொபைல்னு சொல்லுவேன் என்னை கேட்டிங்கன்னா. என்ன அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மொபைல், உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 16,000 ரூபா, மேபி இன்னும் ஒரு 1000 ரூபா உங்களால் கார்டு மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் மூலியமாவோ உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு அல்டிமேட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 5,000 ரூபாய்க்கு. இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு தான் பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் சேல், எம்ஐ ஸ்டோரில் கூட, எம்ஐ ஸ்டோர் ஆப் அதில் கூட உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. 6GB RAM 64GB. நான் ஏன் 128GB வேரியண்ட் வாங்கலை அப்படின்னா பட்ஜெட் ப்ராப்ளம். ஒரு 1000 ரூபா தான் அதிகம், 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ அதிகம். கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால 16,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிட்டோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 சிம் ப்ளஸ் டெடிக்கேட்டடு எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500GB 256GB சப்போர்ட் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படாது. அதனால் டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்யூச்சரில் மேபி நமக்கு பணம் இருக்கிறப்ப ஒரு எஸ்டி கார்டு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் வெறும் 64GB இன்டர்னல் வாங்கினேன். 6GB RAM இருக்குது, போதுமானது தான். எப்படி சொல்கிறது, ஒரு கேமிங்க்கு எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்று அதிகம் இது அப்படின்னு சொல்ல முடியாது. கொடுக்குற காசுக்கு ரொம்ப 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 ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மொபைலை பற்றி ஏதாவது பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு ஏதாவது மொபைல் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் வந்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.